ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு டெய்லி ரொட்டீன் vlog தான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே வந்து நான் வாஷிங் மிஷின் போட்டேன். அதுக்கப்புறமா வெசல்ஸ்லாம் வந்து டிஷ்வாஷர்லேருந்து எடுத்து அதை அந்த ரேக்கில் வச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு பேட்ச் ஆஃப் டிஷ்வாஷர் போட்டுட்டு கிச்சன் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது. கிச்சனை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கிச்சன் துடைக்கிறதுக்கு வந்து மல்டிபர்பஸ் கிளீனர் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து அந்த ஆயில் க்ரீஸ்லாம் வந்து அப்போ தான் வந்து போகும். பக்கத்தில் உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயுமே வந்து கிடைக்கும். ஏதாவது ஒரு மல்டிபர்பஸ் கிளீனர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணோன்னா அது அழுக்கு வந்து ஈஸியாக போயிடும். அதுக்கப்புறமா வந்து மாவு அரைக்கலான்னு சொல்லிட்டு கிரைண்டர் எடுத்துகிட்டு வந்து அதை ஃபிட் பண்ணிவிட்டு மாவை போட்டு அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாவு அரைக்கும் போது எப்போவுமே உளுந்து அரைக்கும் போது நம்ம வந்து ஐஸ் போட்டு அரைச்சோம்னா நம்மளுக்கு வந்து உளுந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். தோசையுமே வந்து நல்லா வரும், இட்லி தோசை. அதனால் நான் ஐஸ் எடுத்து அதில் போட்டு கிரைண்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா நம்ம வாஷிங் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை காய போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜில் உள்ள எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சு ஒவ்வொன்றா வந்து நம்ம கிளாத் வச்சு ஏதாவது டர்ட் இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு திருப்பியுமே அந்த திங்ஸை திருப்பி எடுத்து வச்சேன். அப்புறமா வந்து வீடை க்ளீன் பண்ணிவிட்டு வேக்யூம் போட்டுட்டு ஆஃப்டர்நூனுக்கு வந்து எக் பஃப்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறமா கருவேப்பிலை அப்புறம் ஆனியன் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் வந்து ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். கரம் மசாலா, மஞ்சள் தூள், சில்லி பவுடர், கொரியண்டர் பவுட்ரு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கணும். இதுக்கு சைடில் வந்து நான் முட்டையை வந்து ஃபஸ்ட்டே அவிச்சு வச்சுட்டேன். முட்டையை அவிக்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு நல்ல சூடாக உள்ள தண்ணியில் வந்து நம்ம தண்ணி கொதிச்ச பிறகு நம்ம வந்து முட்டையை போட்டு பாயில் பண்ணோன்னா முட்டை ஓடு வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். அப்புறமா வந்து நான் பேஸ்ட்ரி ஷீட்ஸ் வந்து கடையில் உள்ள ஷீட்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். அந்த ஷீட்ஸில் வந்து அந்த ஆனியன் ஸ்டஃபிங், பாயில் பண்ண எக்கை வந்து அதுக்கு மேலே வச்சுட்டு எக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து சைட்ஸில் ப்ரஷ் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலேயும் ப்ரஷ் பண்ணிவிட்டு ப்ரீஹீட்டட் ஓவனில் 220 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட பஃப் ரெடி ஆயிரும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.